வணக்கம் நண்பர்களே, மௌலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சண்டை காட்சிகள் ஆனாலும் சரி, பாடல் காட்சிகள் ஆனாலும் சரி, தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்திருப்பார். மேலும் காதல் காட்சிகள் என்று சொன்னால் மிகைப்படுத்தாமல் இயல்பாகவே தமது காதலை வெளிப்படுத்தியிருப்பார் நமது மக்கள் திலகம். அவர் நடித்த காதல் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற உணர்வை ஏற்படுத்தும். அந்த வகையில் இன்றைய பதிவில் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காதல் காட்சிகளை இங்கே நான் தொகுத்து வழங்குகிறேன். மருத நாட்டு இளவரசி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான காதல் காட்சி. இதே படத்தில் மற்றொரு காதல் காட்சியும் நன்றாகவே உள்ளது. சர்வதிகாரி திரைப்படத்தில் மக்கள் திலகமும் அஞ்சலி தேவியும் நடித்த ஒரு அருமையான காதல் காட்சி. சொல்லாதே மீனா, நீ இல்லாமல் இந்த உலகமே இல்லை. இதே போன்று பாக்தாத் திருடன் என்கின்ற திரைப்படத்தில் ஒரு அருமையான காதல் காட்சி. இதே படத்தில் இந்த காதல் காட்சியையும் இருவரும் மிகவும் நன்றாகவே நடித்திருப்பார்கள். அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவளையே போய் கவனிங்க. தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்கின்ற திரைப்படத்தில் மக்கள் திலகமும் ஜமுனா நடித்த காதல் காட்சி. சந்தேகமும் சஞ்சலமும் பெண்களுக்கு ரவிக்கும் புடவையும் என்பார்கள், அது சரியாகத்தான் இருக்கிறது. சபாஸ் மாப்பிள்ளை திரைப்படத்தில் இந்த காதல் காட்சியில் இருவரின் பாவனையும் பாருங்கள். அலி பாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காதல் காட்சியும் அருமை. ஏன் மார்ஜானா, உன்னை பார்த்ததுமே எனக்கு பசியே போயிடுதே. அதுவா வைத்து கொள்ளாரு. இந்த காட்சியில் கூட புரட்சி நடிகரும் பானுமதியும் காதலை நன்கு வெளிப்படுத்தி இருப்பார்கள். என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சொல்லட்டுமா? சொல்லு. இந்த காதல் காட்சியில் கூட நடிகை பானுமதி அழகான சிரிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். தாடி ஒண்ணு இருந்தா முகம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு தெரியுது. அன்பேவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காதல் காட்சியில் பொய் கோபம் கொள்ளும் நடிகை சரோஜா தேவி. என்னை ஏமாத்தின உங்களை வெறுப்புதான் உண்மையான விருப்பத்துக்கு அஸ்திவாரம். முகராசி திரைப்படத்தில் பொன்மனச்செம்மலும் கலைச்செல்வியும் நடித்த காதல் காட்சி. பார்த்தாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. கலைச்செல்வியின் சிரிப்புக்கு பொன்மனச்செம்மல் வெளிப்படுத்தும் நடிப்பு அருமை. ஓஹோ, அது சரி. படகோட்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காதல் காட்சியில் மக்கள் திலகமும் அபிநய சரஸ்வதியும் மென்மையாக காதலை வெளிப்படுத்தி இருப்பார்கள். தொடாதே, சாப்பிடு. ஒரு தாய் மக்கள் திரைப்படத்தில் பொன்மனச்செம்மலிடம் காதலை சொல்ல துடிக்கும் கலைச்செல்வி. என்ன வேணும்? வந்து வசனமே இல்லாத இந்த காதல் காட்சியில் கூட இருவரது முகபாவனை அருமை. கொடுத்து வைத்தவள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் காட்சி. தொழிலாளி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காதல் காட்சியில் வசூல் சக்கரவர்த்தியும் ரத்னாவும் முகபாவங்களை நன்கு செய்திருப்பார்கள். இதே படத்தில் இடம்பெற்ற மேலும் ஒரு காதல் காட்சி உங்கள் பார்வைக்கு. உங்க பாட்டை கேட்டதும் இவ்வளவு கவர்ச்சியா பாடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க முகத்துல டார்ச் லைட் எடுத்தேன். இந்த காதல் காட்சியிலும் கூட இருவரது மென்மையான நடிப்பு வெளிப்பட்டு இருக்கும். நான் வீட்டுல பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்தை விடுவேன், வரேன். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில் மக்கள் திலகமும் காஞ்சனாவும் நடித்த காதல் காட்சி. அடுத்த காட்சியில் புரட்சி நடிகரை விரும்புவது போல் முகபாவனை செய்யும் காஞ்சனா. மலைவாசிகள் நல்லா போறாங்கல்ல, அது நானும் போய் பார்த்து
நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இந்த காதல் காட்சி கூட அருமைதான். எங்க இந்த மாலைக்கு ஒரு மதிப்பு போடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாலே இருக்கா ஏதுங்க மதிப்பு? மக்கள் திலகம் மீது காதல் வயப்படும் நடிகை மஞ்சுளா. ஐஸ் வச்சிருக்கீங்களா? நான் இதுவரைக்கும் யாருக்கும் ஐஸ் வச்சிடலாமா? ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் காட்சி. என்ன கவி மணியரசரே, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என் நினைவே இல்ல போல இருக்கு. அடியோட மறந்துட்டீங்களா? இந்த காட்சியிலும் இருவரும் காதலை மிகவும் மென்மையாக வெளிப்படுத்தி இருப்பார்கள். உன் நினைவு எப்பவும் இருக்கிறதுனால உனக்கு எப்படி மறக்க முடியும்? அப்படியா? கன்னித்தாய் திரைப்படத்தில் ஒரு அருமையான காதல் காட்சி உங்கள் பார்வைக்கு. ஆயுதத்தில் ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் காட்சி. உங்கள் உடம்புக்கு தான் என்ன? அதை நீங்கள் அல்லவா கண்டுபிடிக்க வேண்டும். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் வசனமே இல்லாத இந்த காட்சியில் தமது நடிப்பை தாய்லாந்து நடிகை மேத்தா நன்கு வெளிப்படுத்தி இருப்பார். இன்று போல் இன்று வாழ்க திரைப்படத்தில் மக்கள் திலகத்தை விரும்பும் நடிகை ராதா சலூஜா. நில்லுங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் காட்சி. நான் பெரிய ஜமீன்தாரா இல்லாம ஒரு பரம ஏழையா இருந்தா? பரம ஏழையா? எந்த நிலையிலும் தம்மை விரும்புவதாக மக்கள் திலகத்திடம் கூறும் அபிநய சரஸ்வதி. ராமு, வாழ்வோ தாழ்வோ, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களோடு வாழ நான் தயாரா இருக்கேன். கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் மக்கள் திலகமும் அபிநய சரஸ்வதியும் வெளிப்படுத்தும் காதல் காட்சி. இப்ப நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் சட்டப்படி. நாளை நமதே திரைப்படத்தில் பொன்மனச்செம்மலும் லதாவும் நடித்த ஒரு அருமையான காதல் காட்சி. ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம் அப்புறம் மாத்து போச்சா என்ன குத்தம் சொல்லக்கூடாது. நம் நாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காதல் காட்சியில் கூட ஒரு உயிரோட்டம் உள்ளது. ஆமா, இதுதான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு. ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான காதல் காட்சி. ஆச்சரியமா இருக்குல்ல? இதோ நீங்க போட்ட அப்ளிகேஷன். ஆமா, நீங்க இதே படத்திலிருந்து மேலும் ஒரு அருமையான காதல் காட்சி. நீங்க பார்த்தா எந்த பரீட்சையில? ஹீரோ செலக்ஷன் பரீட்சையில. ஓஹோ, நான் நடிக்கத்தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமே. அடிமை பெண் திரைப்படத்தில் மக்கள் திலகத்தை விரும்பும் ராணி பவளவல்லி. வசனமே இல்லாத இந்த காட்சியில் கூட இருவரது நடிப்பை கொஞ்சம் பாருங்கள். காதல் வயப்பட்டு மக்கள் திலகத்தை வர்ணிக்கும் கலைச்செல்வி ஜெயலலிதா. வரலாறு காணாத மாவீரரே, ஆணழகரே, ஆற்றல் மறவரே. தனி பிறவி படத்தில் மக்கள் திலகமும் கலைச்செல்வியும் நடித்த ஒரு அருமையான காதல் காட்சி. வசனமே இல்லாத இந்த காதல் காட்சியில் கூட ஒருவரை ஒருவர் மெய்மறந்து பார்க்கும் நடிப்பு அருமை. தனி பிறவி திரைப்படத்தில் இடம்பெற்ற மேலும் ஒரு காதல் காட்சி. இந்த ராதா மட்டும் என்னவா? நானுதான் அதிர்ஷ்டசாலி. இந்த தங்க சிலைய தாராளமா கொண்டு போலாம்ல. சங்கே முழங்கு திரைப்படத்தில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை விரும்பும் நடிகை லட்சுமி. மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் மக்கள் திலகமும் லட்சுமியும் நடித்த காதல் காட்சி. நாளைக்கு என்ன சந்திக்கணுமே. அடுத்த காட்சியில் மக்கள் திலகத்தின் நடிப்பை பாருங்கள், சற்று அப்பாவித்தனமாக இருக்கும். இது புரியலையா? ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தில் பொன்மனச்செம்மலும் வெண்ணிலாலை நிர்மலாவும் நடித்த ஒரு காதல் காட்சி. ஏன் அப்படி பாக்குற? ராமு, உங்க அழகு முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும்
சலிப்பே தோன்றதில்லை. இதே படத்தில் இடம்பெற்ற மேலும் ஒரு காதல் காட்சி. ஏன்? பெண்ணின் கருவழி ஆடத் தொடங்கினா ஆணின் வீரம் அடங்க தொடங்கிடும். குறும்பப்ப. இந்த காதல் காட்சியில் மக்கள் திலகத்தை உயர்த்தி பேசும் நடிகை வெண்ணிராடை நிர்மலா. உங்களை தாழ்த்தி பேசியே நீங்க உயர்ந்துடுறீங்க. அப்படியா? தேர் திருவிழா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் காட்சி. எப்படியோ நான் உங்களை சந்திச்சு சந்தேகத்தையும் போட்டுட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க தங்கச்சியை கெடுத்து. மக்கள் திலகத்தின் 100வது படமான ஒளிவிளக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் காட்சி. நான் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு வீடு, நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு வீடு. பொறுப்புகளை நிறைவேற்ற நானும் உங்க கூடவே இருக்கேன். அரச கட்டளை திரைப்படத்தில் மக்கள் திலகமும் கலைச்செல்வியும் நடித்த ஒரு காதல் காட்சி. எனக்கான பிறகு எனக்கு என்ன பயம்? நீரிலே மூழ்கி விடு என்றாலும் சரி, நெருப்பிலே நட என்றாலும் சரி, தயாராக இருக்கு. இதே அரச கட்டளை திரைப்படத்தில் பொன்மனச்செம்மலும் அபிநய சரஸ்வதியும் நடித்த ஒரு காதல் காட்சி. இது ஆனந்த கண்ணீர். என்று உங்களை எப்படி சந்தித்து விட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். இந்த காட்சியில் கூட இருவரும் காதலை மிகவும் இயல்பாகவே செய்திருப்பார்கள். வருவீர்களோ மாட்டீர்களோ என்று என் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. இருங்கள். உரிமை குரல் திரைப்படத்தில் மக்கள் திலகமும் லதாவும் நடித்த ஒரு அருமையான காதல் காட்சி. ஊமை இல்லையா? உன் வாய்க்கு கூட்டு போட போறேன். எப்படி? எப்படியா? மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவரது படங்களில் நடித்த காதல் காட்சிகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் ஒரு உண்மை புரியும். அவரது நடிப்பு மிகைப்படுத்தாமல் இயல்பாகவே நமக்கு தோன்றும். இதன் காரணமாகவே மக்கள் திலகத்தின் காதல் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். காதல் காட்சிகளில் எம்ஜிஆருக்கு நன்கு நடிக்க வராது என்று குறை கூறி வந்தார்கள். இதனை பொய்யாக்கி காதல் காட்சிகளில் மக்கள் திலகம் மிகவும் நன்றாக நடித்து எதிரிகளின் முகத்திரையை கிழித்தெறிந்தார். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.